Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இமானுவேல், இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு என்ன காரணம்? எத்தனை கடைகள் இதில் பங்கேற்றிருந்தன? இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? வேதவள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொதுமக்களின் 40 ஆண்டு கால கோரிக்கையாக இந்த நியூ டவுன் மேம்பாலம் வேண்டி அவர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று வணிகர்கள் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கடைகளை அடைத்து பேருந்து நிலையம் அருகே 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு தற்போது போராட்டம் நடத்தினர். கடைகளும் அடைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ரயில்வே கேட் என்பது வாணியம்பாடியில் முக்கியமான நியூ டவுன் ரயில்வே கேட் என்று சொல்வார்கள். இந்த ரயில்வே கேட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 40 முதல் 50 விரைவு ரயில்களும் 20 சரக்கு ரயில்களும் இந்த பகுதியை வழித்தடத்தை கடந்து செல்கின்றது. இந்த ரயில் தடத்தை கடந்து செல்லும் பொழுது இந்த ரயில்வே கேட்டானது குறைந்தபட்சம் 20 முறை அல்லது 40 முறைக்கு மேலாக இந்த ரயில்வே கேட் திறந்து மூடப்படுகிறது. இதனால் இந்த வழியாக கடக்கக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேதவள்ளி, அதே போன்று தற்போது வணிகர் சங்கங்களுடைய மாவட்ட நிர்வாகியான மாதேஸ்வரன் நம்முடன் இருக்கிறார். இதனுடைய பாதிப்புகள் குறித்து அவரிடமே நாம் கேட்கலாம். சார், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூ டவுன் ரயில்வே கேட் பார்த்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு சுமார் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்து செல்றாங்க. இதனை தொடர்ந்து அவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்னன்றதை சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் மாதேஸ்வரன். ஒரு நாளில் குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி முனிசிபாலிட்டி ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, 2 பெரிய காலேஜுங்க, கல்லூரி, எல்லாமே முக்கியமான கல்லூரியெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டவுன் வாழ் மக்கள் அரசு மருத்துவமனைக்கு வர்றது பெரும் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் உட்பட எல்லாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வர முடியாமல் கிட்டத்தட்ட நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. வாணியம்பாடி மக்களின் பெரிய அத்தியாவசிய தேவையான இந்த நியூ டவுன் ரயில்வே கேட் ரொம்ப ஒரு பெரிய தலையாய பிரச்சனையா வாணியம்பாடியில் நிலவுகிறது. அதனால தான் இன்னைக்கு வாணியம்பாடி தொழில் வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக அடையாள கடையடைப்பு மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசும் மாநில அரசையும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. இதில் ஆயிரக்கணக்கான வணிகர்களும் பொதுமக்களும் கலந்துக்கினாங்க. இதுக்கு உடனடி தீர்வு கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே காலேஜுக்கு போகிற கரெக்டாக அந்த பீக் ஹவர்ஸ் காலேஜ் டைம்லையும் சரிங்க, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து நிறைய ரயிலுங்க போகிறனால குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்திருக்கிற நிலையில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ மாடுபிடி இது நடந்துருக்கு, ஜல்லிக்கட்டு நடந்துருக்குது. இப்போ ஆம்புலன்ஸு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்று தான், ஒரு வீரர் அடிபட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்று தான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. இந்த மாதிரி தினந்தோறும் பல அவதிகள் உள்ளாகிறாங்க. வேதவள்ளி, நீங்களே கேட்டிருப்பீங்க, தொடர்ச்சியாக அவசர ஊர்திகள் கூட இந்த ரயில்வே கேட்ல நின்று செல்றதுனால அதிக அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வேதவள்ளி, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 விரைவு ரயில்கள் கடந்து செல்கின்றன. 40 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றப்படாத ஒரு நிலைதான் அந்த பகுதியில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறீர்கள். நிச்சயம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புவோம். தகவல்களுக்கு நன்றி இமானுவேல். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.